போட்டித் தேர்வு பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபீனிக்ஸ் அகாடமியின் டே 1 பூஸ்டர் டெஸ்ட் சீரிஸினுடைய தேர்வு எண் 17க்கான வினாவிடை கலந்துரையாடல் தான் பார்க்க போறோம். தேர்வு எண் 17க்கான பாடத்திட்டம் மாத்தலாம். முதலா தமிழ்ல 11ஆம் வகுப்பு புதிய மற்றும் பழைய பாட புத்தகத்திலிருந்து வினாக்கள் இடம்பெற்றிருக்கும் 100 வினாக்கள். அடுத்ததா பொது அறிவுல பார்த்தோம்னா இந்திய பொருளாதாரத்துக்கான பாடத்திட்டம் என்னன்னு பார்த்தோம்னா பொருளாதார போக்குகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. அடுத்ததா தொழில் வளர்ச்சி, ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு மற்றும் வறுமை. இதுல இருந்து வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். அடுத்ததா கணிதம் பார்த்தோம்னா மாறல், அதாவது நேரம் மற்றும் வேலை, டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். அடுத்ததா நடப்பு நிகழ்வுகள் பிப்ரவரி மார்ச் 2024ஆம் ஆண்டுக்கான இந்த 2 மாத நடப்பு நிகழ்வுல இருந்து வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். இப்ப தமிழுக்கான வினாவிடை கலந்துரையாடல் தொடரலாம். வினா எண் 1. நர்த்தகி நடராஜ் அவர்களுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பெரியார் பல்கலைக்கழகம் சேலம் தான் கொடுத்திருப்பாங்க. நர்த்தகி நடராஜ் அவர்களுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் கொடுத்திருப்பாங்க. எப்போ கொடுத்திருப்பாங்கன்னா 2016ஆம் ஆண்டில் தான் உங்களுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் கொடுத்திருப்பாங்க. ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு சரியான விடை. இந்த நர்த்தகி நடராஜங்கிறாங்கன்னா இவங்க மதுரையில் பிறந்திருப்பாங்க. இவங்க பரதநாட்டிய கலைஞர், மதுரையில் பிறப்பு. நம்மளுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது இவங்க பெற்ற விருதுகள் என்னன்னு பார்த்தோம்னா 2007ஆம் ஆண்டு கலைமாமணி விருது பெற்றிருப்பாங்க. பெற்ற விருதுகள் 2007 கலைமாமணி விருது, தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய கலைமாமணி விருது பெற்றிருப்பாங்க. 2011 சங்கீத நாடக அகாதமி விருது, அடுத்ததா 2019ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது பெற்றிருப்பாங்க. 2019 பத்மஸ்ரீ விருது. அடுத்தது வினா எண் 2. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சங்கரதாச சுவாமிகளை தான் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு சரியான விடை. இவரு சமரச சன்மார்க்க சபை என்னும் நாடக குழு உருவாக்கியிருப்பார். சமரச சன்மார்க்க சபை என்ற நாடக குழு உருவாக்கிறவர் அவர்தான். நாடக குழு சமரச சன்மார்க்க சபை என்ற பெயர்ல தொடங்கியிருப்பாரு. அடுத்தது வினா எண் 3. 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு எந்த சோழர் ஆட்சி காலத்திலிருந்து தொடங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னா 2ஆம் குலோத்துங்க சோழன் ஆட்சி காலத்தில் தான் தொடங்கியிருக்கும். 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபுங்கிறது 2ஆம் குலோத்துங்க சோழன் ஆட்சி காலம் தான். ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு சரியான விடை. அடுத்து முதலாம் பராந்தக சோழன், இவர் யாருன்னு பார்த்தோம்னா முதலாம் பராந்தக சோழன் என்பவர் இவருடைய இயற்பெயர் தான் வீரநாராயணன். முதலாம் பராந்தக சோழனுடைய இயற்பெயர் வீரநாராயணன் என்று அழைக்கப்படுபவர் தான் முதலாம் பராந்தக சோழன். அடுத்ததா இவர் மதுரையும் ஈயமும் கொண்டான் என்று அழைக்கப்படுகிறார். மதுரையும் ஈயமும் கொண்டான் யாருனாலும் முதலாம் பராந்தக சோழன் தான். மதுரையும் ஈயமும் கொண்டான். அடுத்தது முதலாம் குலோத்துங்க சோழன் கொடுத்திருக்காங்க ஆப்ஷன்ல. இவர் யாருன்னா சுங்கம் தவிர்த்த சோழன் சொல்றோம். சுங்கம் தவிர்த்ததுனால இவர் சுங்கம் தவிர்த்த சோழன். முதலாம் குலோத்துங்கன் சுங்கம் தவிர்த்த சோழன். அடுத்து 2ஆம் ராஜராஜ சோழன், இவர் தான் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் கட்டியிருப்பாரு. கோப்பரகேசரி என்று அழைக்கப்படுகிறோம் 2ஆம் ராஜராஜ சோழன் தான். இவர் தான் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் கட்டியிருப்பாரு. கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் கட்டினவர் 2ஆம் ராஜராஜ சோழன் தான். நமக்கு சரியான விடை வினா எண் 3க்கு ஆப்ஷன் சி தான். அடுத்தது வினா எண் 4. இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் பெப்பிசை யார் சொல்றோம்னா ஆனந்தரங்கர் தான். ஆனந்தரங்கர் தான் நாட்குறிப்புகள் எழுதுவதில் வல்லவர் யாருன்னா ஆனந்தரங்கர். அதனால்தான் இவர் இந்தியாவினுடைய பெப்பிசு என்று அழைக்கப்படும். சமுத்திரகுப்தர் யாருன்னா இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுவர் தான் சமுத்திரகுப்தர். இந்தியாவின் நெப்போலியன். இந்தியாவின் நெப்போலியன் தான் சமுத்திரகுப்தர். அறிஞர் அண்ணா தென்னாட்டின் பெர்னாட்ஷா என்று அழைக்கப்படுவர் தான் அறிஞர் அண்ணா. தென்னாட்டின் பெர்னாட்ஷா. யுவான் சுவாங், இவர் யாருன்னா யாத்திரிகர்களினுடைய இளவரசன் என்று அழைக்கப்படுவார். இவர் தான் சீன நாட்டை சேர்ந்தவர்.
யாத்ரீகர்களின் இளவரசன். நமக்கு சரியான விடை என்னன்னா வினாயன் 4க்கு ஆப்ஷன் பி தான். அடுத்தது வினாயன் 5 இலக்கண குறிப்பு தருக. அதாவது வெப்பம் குளிர்னு கொடுத்துருக்காங்க. இம்மு வந்து மறைந்து வந்ததுனால இது வந்து உண்மை தொகை தான். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா வெப்பமும் குளிரும் வரணும். உம்மு மறைந்து வந்ததுனால உண்மை தொகைன்னு சொல்றோம். இது வெளிப்பட்டு இருந்ததுன்னா வெப்பமும் குளிரும் அப்படின்னு வந்ததுன்னா எண்ணுமை. வெப்பமும் குளிரும். இந்த மாதிரி இம்மு வெளிப்பட்டு இருந்ததுன்னா அது எண்ணுமை. உம்மு மறைந்து வந்தா அது உண்மை தொகை. ஓமை தொகைங்கிறது எது இல்லை, ஓம உறுப்புகள் மறைந்து வந்து பொருள் தந்ததுன்னா அது வந்து ஓமை தொகைன்னு சொல்றோம். அடுத்த வேற்றுமை தொகை கொடுத்துருக்காங்க. வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வந்து பொருள் தந்துச்சுன்னா வேற்றுமை தொகை. உதாரணமா மதுரை சென்றார். வேற்றுமை உறுப்பு கூங்கிற, அதாவது மதுரைக்கு சென்றார்னு வரணும். கூ என்ற 4ஆம் வேற்றுமைக்கான உறுப்பு. ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க, வேற்றுமை தொகை. அதாவது இதுக்கு பார்த்தோம்னா வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வரும். மதுரை சென்றார், அதாவது மதுரைக்கு சென்றார்னு வரணும். அந்த கூ என்கின்ற 4வது வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்ததுனால இது வந்து வேற்றுமை தொகைன்னு சொல்றோம். அடுத்தது வினாயன் 6 கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை என்று கூறியவர் யாருன்னு கேட்கறாங்க. ஃபிரெடரிகா வோன்ஸ்லிவிங். இவர் தான் சொல்லியிருப்பாரு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இந்த ஷூல்ஸ் என்பவர் யாருன்னா ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். இந்த ஷூல்ஸ் என்பவர் ஜெர்மானிய அறிஞர். 1886ஆம் ஆண்டு இவர் 6 ஆண்டுகள் தீவிரமாக கல்வெட்டுகளை படியெடுத்து வாசித்து தஞ்சை பெரிய கோயிலை கட்டியது ராஜராஜன் தான் அப்படின்னு உறுதி செஞ்சவர் வந்து இவர் தான், ஷூல்ஸ் தான். இவர் வந்து ஜெர்மானிய நாட்டை சேர்ந்த அறிஞர். விசித்திர சித்தன் யார சொல்றோம், முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் தான் விசித்திர சித்தன் சொல்றோம். முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். அடுத்தது வினாயன் 7 பசியும் நோயும் பகையும் இல்லாதிருப்பது சிறந்த நாடு என்று அறிவுறுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வள்ளுவர் தான் சொல்லியிருப்பார். அதற்கான திருக்குறள் என்ன பார்ப்போம். உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. இதான் இந்த திருக்குறள். இந்த திருக்குறள் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா பசியும் நோயும் பகையும் இந்த மூன்றும் இல்லாதிருப்பதான் சிறந்த நாடுன்னு சொல்றாரு வள்ளுவர். நம்மளுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா குடபிளவனார் பற்றி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து புறநானூர்ல பாடல் எழுதியிருப்பாரு. அதாவது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாருன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது உணவு கொடுத்ததுதான் உயிர் கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மாங்குடி மருதனார் யாருன்னா மதுரை காஞ்சியினுடைய ஆசிரியர் தான் மாங்குடி மருதனார். அடுத்ததான் ஆப்ஷன் டில யார் கொடுத்திருக்காங்க, மாணிக்க வாசகர். இவர் வந்து 12 திருமுறைகள்ல 8ஆம் திருமுறை அருளியவர் தான் மாணிக்க வாசகர். திருவாசகமும் திருக்கோவையாரும் இடம்பெற்றிருக்கும். இது மட்டும் இல்லாமல் சிவபுராணம் இயற்றியவர் தான் மாணிக்க வாசகர் தான். அடுத்தது வினாயன் 8 பஞ்சமுகி என்னும் கர்நாடக செவ்வியல் ராகத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 8 இது சரியான விடை யாருன்னா இளையராஜா தான் உருவாக்கியிருப்பார். பஞ்சமுகினா 5 அர்த்தம், 5 வகையான இசை. பஞ்சமுகி என்னும் கர்நாடக செவ்வியல் ராகத்தை உருவாக்குனது இளையராஜா தான். அடுத்தது கீழே ஆப்ஷன் டில யார் கொடுத்திருக்காங்கன்னா லதா மங்கேஷ்கர் கொடுத்திருக்காங்க. இந்தியாவினுடைய இசைக்குயில் என்று அழைக்கப்படுவர் இவங்க தான். லதா மங்கேஷ்கர் யாருன்னா இந்தியாவின் இசைக்குயில். இந்தியாவின் இசைக்குயில் இவங்க. இவங்களுக்கு 2001 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கும். ஒன்றிய அரசு பாரத ரத்னா. அடுத்தது ஏஆர் ரகுமான் யாருன்னா இவர் வந்து இசை புயல் என்று அழைக்கப்படுவர் தான் ஏஆர் ரகுமான். இசை புயல். அடுத்து கவியரசு கண்ணதாசன் கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஆப்ஷன் 9 வினாயன் 9க்கு வந்து பார்ப்போம். தமிழினுடைய முதல் பாவடிவ நாடக நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழினுடைய முதல் பாவகை நாடக நூல் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய மனோன்மணியம் தான். யார் எழுதினதுன்னு பார்த்தோம்னா பே சுந்தரம் அவர் எழுதினதான். பே சுந்தரம். பே சுந்தரனார் என்பவரால் இயற்றப்பட்டதான் மனோன்மணியம். இந்த பிசிராந்தையர்ங்கிறது ஒரு நாடக நூல். இது யார் எழுதியிருப்பாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் எழுதினது. பாரதிதாசனுடைய படைப்பு தான். 1969 தான் இதுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கும். ராசதண்டனை, சிவகங்கை செல்வி இது ரெண்டுமே வந்து கண்ணதாசன் எழுதின நூல்கள். அடுத்தது வினாயன் 10 சமரச சன்மார்க்க சபை என்னும் நாடக குழுவை உருவாக்கியவர் கேட்கறாங்க. இந்த பேர்ல வந்து நாடக குழு உருவாக்கியவர் யாருன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் தான் உருவாக்கியிருப்பாரு. சமரச சன்மார்க்க சபை என்னும் நாடக குழு உருவாக்கினார் ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய சங்கரதாச சுவாமிகள் தான். நம்மளுக்கு சரியான விடை இதுதான், ஆப்ஷன் சி தான். அடுத்தது இவர் வந்து எப்ப பிறந்தாருன்னா 1867 பிறந்திருப்பாரு. காட்டுநாயக்கன்பட்டி என்ற ஊர்ல திருநெல்வேலியில் தான் பிறந்திருப்பாரு. எங்க பிறப்புனா திருநெல்வேலி. காட்டுநாயக்கன்பட்டி திருநெல்வேலி இங்கதான் பிறந்திருப்பாரு.
அடுத்தது இவர் வந்து சுமார் 40க்கும் மேற்பட்ட நாடகங்கள் எழுதியிருப்பாரு. இதுல முதல் நூல் எதுன்னு பார்த்தோம்னா அபிமன்யு சுந்தரி முதல் நாடக நூல். எப்ப எழுதியிருப்பாருன்னா 1921. இதுல 40 நாடக நூல்ல நம்மளுக்கு 18 தான் கிடைச்சிருக்கும் இவர் இயற்றிய நாடக நூல்கள்ல. நம்மளுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் சி தான். அடுத்தது விநாயகன் 11. விநாயகன் 11ல லோகமாதேவீஸ்வரம் கோவில் எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த லோகமாதேவீஸ்வரம் கோவில் எங்க இருக்குன்னா திருவையாறுல தான் உள்ளது. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ தான். இது யாரு கோயில் கட்டியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா இந்த லோகமாதேவீஸ்வரம் லோகமாதேவியால் கட்டப்பட்டது தான். இவங்க வந்து ஒரு பெண் அரசி. லோகமாதேவியால் கட்டப்பட்ட கோவில் தான் இந்த லோகமாதேவீஸ்வரம். நம்மளுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ தான். அடுத்ததா ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர்ல தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது முதலாம் ராஜராஜன் தான். தட்சிணமேரு என்று அழைக்கப்படக்கூடிய தான் தஞ்சையில் இருக்கக்கூடிய பெரிய கோயில் தட்சிணமேரு. கோயிலை கட்டினது யாருன்னா முதலாம் ராஜராஜன். அதே மாதிரி தஞ்சாவூர்ல துர்க்கை கோயிலை கட்டினவர் யாருன்னு பார்த்தோம்னா விஜயலாய சோழன். துர்க்கை கோயில் தஞ்சையில் உள்ள துர்க்கை கோயிலை கட்டினவர் யாருன்னா விஜயலாய சோழன். விஜயலாய சோழன் என்பவரால் கட்டப்பட்டது தான் இந்த தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய துர்க்கை கோயில். அடுத்து தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோயிலை கட்டினது யாருன்னா 2ஆம் ராஜராஜனால் கட்டப்பட்டது தான் தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோயில். கும்பகோணத்துல சூரியனார் கோயில் கட்டியிருப்பாங்க. குலத்துங்க சோழனால் கட்டப்பட்டது. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா லோகமாதேவீஸ்வரம் கோயில் கட்டினது தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு சரியான விடை. அடுத்தது விநாயகன் 12 பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியம்ங்கிறது என்னன்னா ஒரு இலக்கண நூல் தான் தொல்காப்பியம். அடுத்ததா திருக்குறள்ங்கிறது ஒரு அறநூல். புறநானூறுங்கிறது சங்க நூல். 8 தொகையில் வரக்கூடிய நூல் தான் அது. திருவாசகங்கிறது பக்தி நூல். இது நாளைக்கு நம்ம பொறுத்தோம்னா நம்மளுக்கு 2, 4, 1, 3 தான் சரியான விடை. ஆப்ஷன் டி தான். அடுத்தது விநாயகன் 13. 13வது வினா நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றும் மலையினும் மான பெரிது இக்குறளில் பயின்று வந்துள்ள நயத்தை தேர்ந்தெடுக்குன்னு கேட்கறாங்க. என்ன நயம் பயின்று வந்துள்ளதுன்னு பார்த்தோம்னா 2வது எழுத்து ஒன்று வந்துள்ளது. அதாவது இதுல வந்து முதல் எழுத்து ஒன்றி வந்தா மோனின்னு சொல்லுவோம். 2வது எழுத்து ஒன்றி வந்துள்ளது. அடியில முதல் அடியில முதல் சீரனுடைய 2ஆம் எழுத்தும் 2வது அடியினுடைய முதல் சீரனுடைய 2வது எழுத்தும் ஒன்றி வந்ததுனால இது வந்து எதுகை தான். அப்ப அடி எதுகை தான் வந்திருக்கு. ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு சரியான விடை. அடுத்தது விநாயகன் 14. 14வது வினா என்னன்னா பகுபத உறுப்புகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. பகுபத உறுப்புகள் வந்து 6. அந்த பகுபத உறுப்புகள் அடிப்படையாக இருக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா பகுதி விகுதி அடிப்படையாக இருக்க வேண்டியது. பிற உறுப்புகள்லாம் பார்த்தோம்னா சந்தி சாரியை விகாரம் மற்றும் இடைநிலை. இந்த 6 உறுப்புகள் தான் பகுபத உறுப்புகள். அடுத்தது விநாயகன் 15. 15வது வினா என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரெஸ்கோ ஓவியங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனின்னு கொடுத்துருக்காங்க. பிரெஸ்கோ ஓவியம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் முதலாவது கூற்று பிரெஸ்கோ என்ற கிரேக்க மொழி சொல்லுக்கு புதுமை என்று பொருள் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து கிரேக்க மொழி சொல் இல்ல, இத்தாலிய மொழி சொல். இத்தாலிய சொல்லு தான் இது. இதுக்கு பேர் தான் புதுமை. இது சரிதான். அப்ப கூற்று 1 தவறு. ஏன்னா இங்க வந்து கிரேக்கன் கொடுத்துருக்காங்க, இத்தாலியன்ற சொல்லணும். இந்த பிரெஸ்கோங்கிறது இத்தாலிய மொழி சொல்லுதான். அடுத்தது கூற்று 2 சுண்ணாம்பு காரைப்பூச்சு மீது அதன் ஈரம் காயும் முன் வரையப்படும் பழமையான ஓவிய கலைநுட்பம் தான் இந்த பிரெஸ்கோ. இது சரிதான். இவ்வகை ஓவியங்களை அஜந்தா, எல்லோரா, சித்தன்னவாசல் போன்ற இடங்களிலும் காணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு இதுல சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா 2, 3 மட்டும் தான் சரி. இதுவும் சரிதான். கூற்று 1 மட்டும்தான் தவறு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை விநாயகன் 15க்கு. அடுத்தது விநாயகன் 16. 16வது வினா தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யாருன்னு கேட்கறாங்க. தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் தலபுராணங்கள் பாடுவதில் வல்லவர். அவர் தான். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. திருமூலர் யாருன்னா திருமூலருங்கிறது 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறை அருளியவர் திருமூலர் தான். இவர் வந்து ஆதிசித்தர்னு சொல்றோம். ஆதிசித்தர் என்று அழைக்கப்படுபவரும் திருமூலர் தான். இது மட்டும் இல்லாமல் இவர் எழுதின நூல் தான் திருமந்திரம் என்ற நூல் எழுதியிருப்பாரு. இதற்கு தமிழ் 3000 என்ற பெயரும் உண்டு. திருமந்திரம் அருளியவரும் திருமூலர் தான். மாணிக்க வாசகர் தான் 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையை அருளியவர் இவர். அடுத்தது விநாயகன் 17. கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கிறாங்க. கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான். ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ரவீந்திரநாத் தாகூர் தான் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி.
பாலகங்கார திலகர் இவர் யாருன்னா சுதந்திர போராட்டத்தை வீரர் தான் இவர். இவர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர். இவர் வந்து மராத்தா கேசரி என்ற பத்திரிகைகள் நடத்திருப்பார். வாவு சிதம்பரனார் தமிழ்நாட்டில் இவர் விடுதலை போராட்ட வீரராக செயல்பட்டவர். இவர் வந்து சுதேசி நாவாய் சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்து கப்பல்களை தூத்துக்குடியிலிருந்து இலங்கையினுடைய கொழும்பு துறைமுகத்துக்கும் கொழும்பினுடைய துறைமுகத்திலிருந்து தூத்துக்குடிக்கும் வணிக கப்பல்களை இயக்கியிருப்பார். அடுத்தது வினாயன் 18. பிங்கள நிகண்டு என்னும் நூலில் டேஷ் பண்கள் காணப்படுகின்றன கேட்டிருக்காங்க. பிங்கள நிகண்டுல 103 பண்கள் காணப்படுகிறது. இந்த பிங்கள நிகண்டுடைய ஆசிரியரான பிங்கள முனிவர் என்பவரால் இயற்றப்பட்டதான் இந்த பிங்கள நிகண்டங்கிறது. 103 பண்களை கொண்டது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை வினாயன் 18க்கு. அடுத்தது வினாயன் 19. கீழ்கண்ட எப்பகுதியில் பெரோஸ்கோ ஓவியங்கள் காணப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாமல்லபுரத்தில் தான் காணப்படாது. பெரோஸ்கோ ஓவியங்கள் காணப்படாத இடம் எதுனா மாமல்லபுரம் தான். இந்த அஜந்தா, சித்தன்னவாசல், எல்லோரா இந்த 3 இடங்களிலுமே இந்த பெரோஸ்கோ ஓவியம்ங்கிறது காணப்படும். இந்த பெரோஸ்கோ ஓவியம் நேர்மையா பார்த்திருக்கோம். பெரோஸ்கோ என்பது ஒரு இத்தாலிய மொழி சொல்லு. இதுக்கு பேர் வந்து புதுமை என்பதுதான் பொருள். அடுத்தது வினாயன் 20. ஜியு போப் தென்னிந்தியாவுக்கு வருகை தந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. எப்போ அவர் வருகை தந்திருப்பாருன்னா தென்னிந்தியாவுக்கு 1839 ஆண்டு தான் வருகை தந்திருப்பாரு. ஜார்ஜ் யூக்லே போப் இவர் தான் தென்னிந்தியாவுக்கு வருகை தந்தது 1839. போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்தது தான் 1498 போர்ச்சுகீசியர்கள் வருகை. போர்ச்சுகீசியர் வருகை 1498 மே மாதம் வருகை தந்திருப்பாங்க. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா ஜியு போப் தென்னிந்தியாவுக்கு வருகை தந்த ஆண்டு தான் கேட்டிருக்காங்க 1839. வினாயன் 21ல 21வது நாள் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்கறாங்க. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யாருன்னா சி.வை. தாமோதரனார் தான் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று அழைக்கப்படுபவர். ஆறுமுக நாவலர் எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா வசன நடை கை வந்த வள்ளலார் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா ஆறுமுக நாவலர் தான். வசன நடை கை வந்த வள்ளலார். வசன நடை கைவந்த வள்ளலார் யாருன்னா ஆறுமுக நாவலர். இவர் வந்து இலங்கை நாட்டை சேர்ந்தவர் தான். எங்க பிறந்திருப்பாருன்னா இலங்கை தான். ஊவேசா யாருன்னா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் தான் ஊவேசா, தமிழ் தாத்தா. அடுத்தது வினாயன் 22. புல்லின் இதழ்கள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்கறாங்க. புல்லின் இதழ்கள் வினாயன் 22. சரியான விடை என்னன்னா வால்ட் விட்மன் தான். இவர் வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்த எழுத்தாளர் தான். அறிஞர். புல்லின் இதழ்கள் என்ற நூலை எழுதியிருப்பாரு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. வினாயன் 23ல தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடியில்லாத பறவை என்று கூறியவர் யாருன்னு கேட்கறாங்க. சரியான விடை என்னன்னா ரசூல் கம்சதேவ். இவர் தான் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடி இல்லாத பறவை என்று கூறியிருப்பாரு. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ரசூல் கம்சதேவ் வந்து ரஷ்ய நாட்டுக்கு சேர்ந்த கவிஞர். ரஷ்ய கவிஞர் தான் இந்த ரசூல் கம்சதேவ். வால்ட் விட்மன் இவர் வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் வந்து புள்ளி நிலைகள் என்ற நூலினுடைய ஆசிரியர். இவர் தான். பாப்புலோ நெருடா, அதுக்கப்புறம் பெர்னாட்ஷா. இவர் வந்து பெர்னாட்ஷாங்கிறவர் ஆங்கில எழுத்தாளர் இவர். அடுத்தது வினாயன் 24. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று கூறியவர் யாருன்னு கேட்கறாங்க. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்னு சொன்னவர் தான் பாரதியார். மகாகவி பாரதியார் தான் சொல்லியிருப்பார் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 25. நன்னூல் டேஷ் அதிகாரங்களை கொண்டுள்ளதுன்னு கேட்கறாங்க. நன்னூலுங்கிறது 2 அதிகாரங்களை கொண்டது தான். இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா பவனந்தி முனிவர் தான் நன்னூலினுடைய ஆசிரியர். பவனந்தி முனிவர். இந்த நன்னூலுங்கிறது ஒரு வழி நூல் தான். பவனந்தி முனிவரால் இயற்றப்பட்டதான். இது 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நூல். இது வந்து இலக்கண நூல் தான். ஆப்ஷன் பி தான் சரியான விடை வினாயன் 25க்கு. அடுத்தது வினாயன் 26. 26வது பொருத்துக்கு கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். புனைப்பெயர். இதுக்கு வந்து கலைச்சொல்லறிவுகளை பார்த்தோன்னா புனைப்பெயருக்கு வந்து ஜியோடோனியம். அடுத்தது தொழிற்சங்கம்னா ட்ரேட் யூனியன். இதை பொருத்தணும். உத்திகள்னா ஸ்ட்ராட்டஜிஸ். சமத்துவம்னா ஈக்குவாலிட்டி. இது 4த்தையும் பொருத்தணும்னா 4, 3, 2 ஆப்ஷன் 7 இருக்கிறதா சரியான விடை வினாயன் 26க்கு. அடுத்தது வினாயன் 27. 27வது வினானா 9ஆம் திருமுறையான திருவிசைப்பாவில் காணப்படும் பண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல காணப்படக்கூடிய பண் எதுனா சாளாரபாணி. திருவிசைப்பான்னு தான் சொல்லுவாங்க. இதுல காணப்படக்கூடிய பண்ணுனா இசை. அதாவது சாளாரபாணி என்ற பண்ணு தான் இதுல காணப்படுகிறது. அடுத்தது வினாயன் 28. கம்பர் யார் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கம்பர் யார் என்ற நூலின் ஆசிரியர்னா ரசிகமணி டி.கே. சிதம்பரனார் தான். ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய தான் சரியான விடை. கம்பர் யார் என்ற நூலின் ஆசிரியர் ரசிகமணி டி.கே. சிதம்பரனார். இது வந்து வட்டத்தொட்டி என்ற அமைப்பை நடத்தியிருப்பாரு. வட்டத்தொட்டி
குற்றால முனிவர் என்று அழைக்கப்படுபவர் இவர்தான். வட்டத்தொட்டி என்ற அமைப்பை நடத்தி நாடகத்தை கற்றுக் கொடுத்திருப்பார் ரசிகமணி டி கே சிதம்பரனார். இவர் வந்து குற்றால முனிவர் என்றும் அழைக்கப்படுபவர் தான் ரசிகமணி டி கே சிதம்பரனார். இவர் வாழ்ந்த காலம் என்னன்னு பார்த்தோம்னா 1892 முதல் 1954. 1892 பிறந்து 1954 வரைக்கும் அவர் வாழ்ந்திருப்பார். இதான் இவரது காலம். கம்பர் யார் என்ற நூலின் ஆசிரியர் வந்து ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ரசிகமணி டி கே சிதம்பரனார் தான். அடுத்தது வினாயன் 29. பாரதியார் தலைப்படலை எவ்வாறு கூறுகின்றார்னு கேட்டிருக்காங்க. பாரதியார் தலைப்படல மகுடமிடல் என்றுதான் கூறியிருப்பார். அது பேர் பாரதியார் வந்து இந்தியா என்ற இதழை தான் கேலி சித்திரம் இதெல்லாம் முதலாக வெளியிட்டவர் அவர் தான். தமிழ்ல கருத்து படங்களை வெளியிட்டவர் பாரதியார் தான். அதாவது இந்தியா என்ற இடத்தில் தான் வெளியிட்டிருப்பாரு கேலி சித்திரமாக. வினாயன் 30. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னு கேட்கறாங்க. முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னா நம்மளுக்கு சரியான விட வினாயன் 30க்கு ஊவே சாமிநாதர் ஐயர் தான் வெளியிட்டிருப்பாரு 1894. ஊவே சவால் வெளியிடப்பட்டதான் 1894 ஆண்டு முதலாக புறநானூற்றை இவர் தான் வெளியிட்டிருப்பாரு பதிப்பித்து. அடுத்த ஆப்ஷன் 7 என்ன கொடுத்துருக்காங்க, சௌரி பெருமாள் அரங்கனார்னு கொடுத்துருக்காங்க. இவர் என்னன்னா குறுந்தொகை நூலை முதலாக பதிப்பித்து வெளியிட்டிருப்பாரு 1915. குறுந்தொகை பதிப்பு 1915. அடுத்தது சி.வை. தாமோதரம் பிள்ளை. இவர் என்ன பதிப்பிச்சிருப்பாருன்னு பார்த்தோம்னா கலித்தொகை முதலாக பதிப்பிச்சிருப்பார் இவர் 1887. கலித்தொகை 1887. அடுத்தது தஞ்சை ஞானப்பிரகாசம் இவர் தான் திருக்குறளை பதிப்பிச்சிருப்பாரு 1812. திருக்குறள் பதிப்பிப்பு தஞ்சை ஞானப்பிரகாசம். நம்மளுக்கு சரியான விட என்னன்னா புறநானூற்றை முதலாக பதிப்பித்து தான் கேட்டிருக்காங்க. ஊவே சாமிநாத ஐயரால் பதிப்பித்து வெளியிடப்பட்டிருக்கும். ஆப்ஷன் டி தான் 1894 ஆண்டு. அடுத்தது வினாயன் 31. ஏழைகளின் கற்பக விருட்சம் என போற்றப்படும் மரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கற்பக விருட்சம் சொன்னா பனை மரம் தான். தமிழகத்தினுடைய மாநில மரமும் பனை மரம் தான். இது ஏழைகளின் கற்பக விருட்சமாகவும் போற்றப்படுகிறது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 32. 5 100 பிரித்து எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 இதான் 5 100ங்கிறது. இப்படிதான் பிரிச்சு எழுதணும். 5 புலவர்களால் பாடப்பட்டிருக்கும். 500 பாடல்களை கொண்டது. 500 பாடல்கள் கொண்டதான் இந்த 5 100. நமக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி தான் வினாயன் 32க்கு. இது வந்து 8 தொகை நூல்கள் ஒன்று தான் 5 100. அடுத்தது வினாயன் 33. உலகம் முழுவதும் எத்தனை கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள் கேட்டிருக்காங்க. உலகம் முழுவதும் 8 கோடி பேர் இருக்காங்க. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 8 கோடி பேர் தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் எண்ணிக்கை. வினாயன் 33க்கு ஆப்ஷன் டி தான். அடுத்தது வினாயன் 34. திரை இசையில் சூஃபி இசையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்கறாங்க. திரை இசையில சூஃபி இசையை அறிமுகப்படுத்தியவரான ஏ.ஆர். ரகுமான் தான். இசைப்புயல் என்று அழைக்கக்கூடிய ஏ.ஆர். ரகுமான் தான். இவர் முதலாக எந்த படத்துல திரை இசைக்கு இசைச்சிருப்பாருன்னு பார்த்தோம்னா ரோஜா என்ற படத்திற்காக தான். தேசிய விருதும் பெற்றிருப்பாரு. முதல் திரைப்படத்திற்கே விருது பெற்றவரும் இவர் தான். தனது முதல் திரைப்படத்திற்கே விருது பெற்றிருப்பாரு தேசிய விருது. ரோஜா என்ற படத்திற்கு இசையமைத்ததுக்காக இவர் தான் வந்து சூஃபி இசையை அறிமுகப்படுத்தியிருப்பார். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 35. கூற்று 8 தொகை நூல்கள் ஒன்றான பதிற்று பத்து புறம் சார்ந்த நூல் அப்படின்னு இருக்காங்க. சரிதான், புறம் சார்ந்த நூல் தான். 8 தொகை நூல்கள் ஒன்று தான் இந்த பதிற்று பத்துங்கிறது. அடுத்தது காரணம். சேர மன்னர் பதின்மரின் சிறப்புகளை கூறுகிறது இந்த நூல். கரெக்ட் தான். 11 10 பேர்னு அர்த்தம். 10 பேர் தான் 11 சொல்றாங்க. இதுவும் சரிதான். 10 சேர அரசுகளை பற்றி கூறுகிறது. இதுல என்னன்னா முதல் 10ம் இறுதி 10ம் கிடைச்சிருக்காது. முதலும் இறுதியும் கிடைக்கப்பெறாத நூல் எதுன்னு கேட்டாங்கன்னாலும் அது பதிற்று பத்து தான் குறிக்கும். அப்ப நம்மளுக்கு 2 கூற்றுமே சரிதான். 10 சேர அரசுகளை பற்றி கூறக்கூடியதான் இந்த பதிற்று பத்துங்கிறது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். வினாயன் 35. அடுத்தது வினாயன் 36. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க கலைச்சொல்லாக்கத்தை. இதை பொருத்தணும்னா ஸ்மார்ட் போன்னா திறன்பேசி, கெசட்னா அரசுதழ், சீலிங்னா உச்சவரம்பு, கேரம்னா நாலாங்குழி ஆட்டம். இது நாளைத்தையும் நம்ம பொருத்தணும்னா வினாயன் 36க்கு ஆப்ஷன் 7 இருக்கிறது தான். 3 1 4 2 தான். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 37. துணையாய் வருவது தூய நற்கல்வி என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. 37வது வினா திருமந்திரத்தில் தான் இடம்பெற்றிருக்கும். துணையாய் வருவது தூய நற்கல்விங்கிறது. துணையாய் வருவது தூய நற்கல்விங்கிறது பாடியிருப்பாரு. திருமந்திரம் இயற்றியவர் யாருன்னா திருமூலர் என்பவரால் இயற்றப்பட்டதான் இந்த திருமந்திரம். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா மூலன்.
திருமந்திரத்திற்கு தமிழ் 3000 என்ற பெயரும் உண்டு. அது மாதிரி திருமூலர் எழுதின இந்த திருமந்திரங்கிறது 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. 10ஆம் திருமுறை பார்த்தோம்னா திருமூலர் எழுதிய திருமந்திரம் தான். திருவாசகம் அருளியவர் யாருன்னா மாணிக்க வாசகர். பழமொழி 400 யார் எழுதியிருப்பாருன்னா 3 யாரால் எழுதப்பட்டதான் பழமொழி 400. மூதுரை ஔவையாரால் ஏற்றப்பட்டதா இருக்கும். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா திருமந்திரத்தில் தான் இந்த வரி இடம்பெற்றிருக்கு. விநாயகன் 37க்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது விநாயகன் 38. விநாயகன் 38 மொழி முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. மொழி முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தோம்னா 22 எழுத்துக்கள் தான். ஆப்ஷன் சில இருக்கிறது தான் சரியான விடை. அதாவது இதுல பார்த்தோம்னா உயிர் எழுத்து 12 மொழி முதல்ல வரும். உயிர் எழுத்து 12. அடுத்து உயிர்மெய்கள்ல பார்த்தோம்னா க ங ச ந த ந ப ம ய வ முதலில் வரும். ஞானம் மட்டும்தான் சொல்லின் முதல்ல மட்டும்தான் வரும் ங்கிற எழுத்துல. இதுல ஆயுத எழுத்துங்கிறது முதல்ல வரவே வராது. அப்படி எல்லாத்தையும் சேர்த்தோம்னா அதுல ஒரு 10 எழுத்து 22 எழுத்து வரும். உயிர்மெய்கள்ல 10 மொத்தம் 22 தான். நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது விநாயகன் 39 தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரசூல் கம்சதேவ். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இது ரஷ்ய கவிஞர். ரஷ்ய கவிஞரான ரசூல் கம்சதேவ் இவர் தான் சொல்லியிருப்பாரு தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று கூறியிருப்பாரு ரசூல் கம்சதேவ். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. விநாயகன் 39 நம்மளுக்கு. அடுத்தது விநாயகன் 40 பார்க்கலாம். 40வது நாள கூற்று 1 நன்னூல் தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல் அப்படின்றாங்க. சரிதான். தொல்காப்பியம் தான் தமிழினுடைய முதல் முழுமையாக கிடைக்கப்பட்ட இலக்கண நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது தொல்காப்பியம் தான். இயற்றியவர் தொல்காப்பியர். அது சரிதான். கூற்று 1 சரிதான். இரண்டாவது இது கிபி 13ஆம் நூற்றாண்டில் கூற்று 1 கூற்று 2 இரண்டுமே சரியானதுதான். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடியதுதான் சரி. 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதான் பவானி முனிவரால் எழுதப்பட்டது இலக்கண நூலான நன்னூல். அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. விநாயகன் 40க்கு. அடுத்ததா 41 மசான புகுகோ எந்த ஆண்டு ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலை எழுதினார்னு கேட்டிருக்காங்க. 41வது நாக்கு 1978 தான் எழுதியிருப்பாரு மசான புகுகோ. என்னன்னா பேர் ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலை எழுதினவர் மசான புகுகோ தான். இவர் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த மசான புகுகோ. 1978ஆம் ஆண்டு எழுதியிருப்பாரு ஒற்றை வைக்கோல் புரட்சி. அடுத்தது விநாயகன் 42 காட்டின் மூலவர் என்று அழைக்கப்படுவது டேஷ்னு கேட்டிருக்காங்க. காட்டின் மூலவர் என்று அழைக்கப்படுவது யானை தான் நம்ம காட்டின் மூலவர்னு சொல்றோம். யானை. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. காட்டின் மூலவர் என்று அழைக்கப்படுவது எதுனா யானை தான். புலி காட்டின் வளத்தை குறிக்கக்கூடியது தான் புலி. காட்டின் வளத்தை குறிக்கிறது தான் புலி. அடுத்தது விநாயகன் 43 பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பு என்று முழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 43வது நாக்கு சரியான விடை என்னன்னா புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பாரு. பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு சரியான விடை. மகாகவின்னு யாரை சொல்றோம்னா பாரதியார் தான் மகாகவின்னு சொல்றோம். கவிநாயரு தாரா பாரதி. கலைநாயரு நா முத்துசாமி. கூத்துப்பட்டறை நா முத்துசாமி தான் கலைநாயர்னு சொல்றோம். அடுத்தது விநாயகன் 44 திருச்சாயல் எக்கோவிலில் பாடப்பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. 44வது திருச்சாயல்ங்கிறது தில்லை நடராஜர் கோயில பாடி பெறுவாங்க. தில்லைங்கிறது சிதம்பரத்தை தான் குறிக்கும். சிதம்பரம் நடராஜர் கோயில் ஏற்றப்பட்டது அந்த திருச்சாயல். இது இங்கதான் அதாவது இந்த கோயில தான் பாடப்பெற்றிருக்கும். அரங்கேற்றம் செஞ்சிருப்பாங்க. திருப்பெருந்துறை இங்க மாணிக்க வாசகர் சிவபுராணம் அருளியிருப்பார். சிவபுராணம் மாணிக்க வாசகர் 12 திருமுறையில 8ஆம் திருமுறை அருளியவர். அவர் சிவபுராணம் அருளியர் எங்கன்னு பார்த்தோம்னா திருப்பெருந்துறை தான். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு. ஸ்ரீரங்கத்துல தான் கம்பர் கம்பராமாயணம் அரங்கேற்றம் செஞ்சிருப்பாரு. கம்பராமாயணம் பாடப்பெற்றது எங்கன்னா அரங்கேற்றம் செய்யப்பட்டது இங்கதான் ஸ்ரீரங்கம். அடுத்து விநாயகன் 45 வரலாற்று புதினமான வானம் வசப்படும் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வானம் வசப்படும் பிரபஞ்சம் தான் வாங்கியிருப்பாரு. வானம் வசப்படும் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. விநாயகன் 45க்கு. எப்பனா வானம் வசப்படும் என்ற நூலுக்கு 2014 வாங்கியிருப்பாங்க. அடுத்தது கி ராஜநாராயணன் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பாரு. கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிற நூலுக்காக 1991 கோபல்லபுரத்து மக்கள் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார்.
அடுத்ததா சோ தர்மன் கொடுத்திருக்காங்க ஆப்ஷன்ல. சோ தர்மன் வந்து சூழ் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பாரு 2019. அடுத்த ஆப்ஷன் சில என்ன கொடுத்திருக்காங்க, எஸ் ராமகிருஷ்ணன் கொடுத்திருக்காங்க. எஸ் ராமகிருஷ்ணன் வந்து சஞ்சாரம் என்ற புதினத்திற்காக 2018 சாகித்ய விருது பெற்றிருப்பாரு. 2018 சஞ்சாரம் சஞ்சாரம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பாரு. தமிழ்ல முதலாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா தமிழ் இன்பம் தான், 1955. இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தோம்னா ராபி சேதுப்பிள்ளை அவர்களால் எழுதப்பட்டது தான். நம்மளுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் டி தான், விநாயகன் 45. அடுத்து விநாயகன் 46. கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பள்ளி என்று கூறும் நூல் எதுன்னு கேட்கறாங்க. பள்ளின்னு எதில் சொல்லுவாங்கன்னா விநாயகன் 46 சரியான விடை பெரிய திருமொழியில தான் சொல்லுவாங்க. கல்வி கற்பிக்கப்படும் இடங்கள் வந்து பள்ளின்னு சொல்லுவாங்க பெரிய திருமொழியில. அடுத்தது விநாயகன் 47. சிதவல் என்பதனுடைய பொருள் என்னன்னு கேட்கறாங்க. சிதவல் என்பது எதை குறிக்குன்னா தலைப்பாகையை தான் குறிக்கும். 47வது வினா வந்து தலைப்பாகையை குறிக்கக்கூடியது தான் அது. ஊன்றுகோல்னா தண்டுன்னு அர்த்தம். ஊன்றுகோல் இதனுடைய பொருள் என்ன, தண்டு தான் ஊன்றுகோல்னு சொல்றாங்க. யாக்கைனா உடலை தான் யாக்கைன்னு சொல்லுவாங்க. உடல், உடம்பு இதெல்லாம் வந்து யாக்கையை குறிக்கக்கூடியது. 47க்கு நமக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் பி தான். 48வது வினா, பாரதியார் தமிழில் டேஷ் என்ற பெயரில் கருத்து பாடல் மட்டுமே கொண்ட இதை ஒன்றை நடத்த விரும்பினார். பாரதியார் தமிழில் டேஷ் என்ற பெயரில் கருத்து படம் மட்டுமே கொண்ட இதை ஒன்றை நடத்த விரும்பினார்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா 48வது வினா சித்திராவளி என்ற பெயரில் தான் நடத்த விரும்பியிருப்பார் கருத்து படம். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது விநாயகன் 49. ஏடு, சுவடி, பொத்தகம், பணுவல் முதலிய சொற்கள் தரும் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து நூலை தான் குறிக்கும். ஆப்ஷன் டி தான். 49 வந்து ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய நூல் தான் ஏடு, சுவடி, புத்தகம், பணுவல் முதலிய சொற்களை குறிக்கும். அடுத்தது விநாயகன் 50. 50வது நாள கொன்மு என்பதன் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. கொன்மு என்பது எதை குறிக்கணும், மேகத்தை தான் குறிக்கும். கொன்மு என்பதனுடைய பொருள் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய மேகம். நிலம்னா அசும்பு, அசும்புன்னு சொல்லலாம். நிலம் என்பதனுடைய பொருள் என்னன்னா அசும்பு தான் நிலம். தாரணினா உலகம், உலகத்தை தாரணின்னு சொல்லலாம். அசும்பியன ஒளி வீசுகிற, அசும்பிய. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா கொன்முனா மேகம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. விநாயகன் 51. சாதரி பெண் என் நிலத்திற்குரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 51வது வினா சரியான விடை என்னன்னா சாதரி பெண்ணுங்கிறது எந்த நிலத்திற்குரியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய முல்லை நிலத்திற்குரிய தான் சாதரி பெண். குறிஞ்சி நிலத்திற்குரிய பெண் வந்து குறிஞ்சி பெண் தான். நெய்த நிலத்திற்கு செவ்வழி பெண். மருத நிலத்திற்குரிய பெண் என்னன்னு பார்த்தோம்னா மருதப்பெண். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சாதரி பெண் தான் கேட்டிருக்காங்க. முல்லை நிலத்திற்குரிய தான். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது விநாயகன் 52. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பாரு. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய தான். விநாயகன் 52க்கு ஆப்ஷன் ஏ தான். தாரா பாரதியார் சொல்றோம் கவிநாயர் என்று அழைக்கக்கூடியது தான் தாரா பாரதி. கவிநாயர்னு சொல்றோம். கவிநாயர் என்று அழைக்கப்படுபவர் தாரா பாரதி. கலைநாயர்னா கூத்துப்பட்டறைனா முத்துசாமி. மொழி நாயர்னா தேவநேய பவனர்னு சொல்லுவோம். அறிஞர் அண்ணா தான் தென்னாட்டின் பெர்னாட் ஷா. தென்னாட்டின் பெர்னாட் ஷா. சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா பாரதி தான். சிந்துக்கு தந்தை. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரவன், இதெல்லாம் பாரதியார் தான். இதெல்லாம் அவருக்கான சிறப்பு பெயர்கள். அடுத்தது விநாயகன் 53. சமயக்குறவர் நால்வரில் பொருந்தாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சமயக்குறவர் நால்வரில் பொருந்தாதவர் யாருன்னா திருமூலர் தான் பொருந்தாதவர். இதுல சமயக்குருவர் நால்வர் யார் யார் வருவார்னு பாருங்க. திருஞான சம்பந்தர் முதல் 3 திருமுறைகளை அருளியவர் தான். 1, 2, 3 திருமுறைகளை அருளிப்பாரு. அடுத்தது அப்பர் என்கிற திருநாவுக்கரசர் வந்து 4, 5, 6 திருமுறை அருளியிருப்பாரு. அடுத்ததா 7ஆம் திருமுறை அருளியவர் தான் சுந்தரர். நம்பி ஆரூரார் தம்பிரான் தோயர் என்று அழைக்கப்படுவார் சுந்தரர். 7ஆம் திருமுறை. இது இல்லாம மாணிக்கவாசகர் 8ஆம் திருமுறை. இவங்க தான் சமயக்குறவர் 4 சொல்றோம். 4 பொருந்தாதவர் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. திருமூலர் தான் அதில் பொருந்தாதவர். விநாயகன் 53க்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது விநாயகன் 54. அகநானூறு பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர்னு கேட்கறாங்க. அகநானூறு எத்தனை பேர் பாடியிருப்பாங்கன்னா 400 பாடல்களை 145 புலவர்களால் பாடப்பட்டிருக்கும். அகம் சார்ந்த 400 பாடல்களை கொண்டதான் அந்த அகநானூறுங்கிறது. 145 தான் சரியான விடை. இந்த 275ங்கிறது என்னன்னா நற்றினை 400 பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை தான் நற்றினை 400ன்னு சொல்லுவாங்க. இந்த நற்றினை வந்து 275 புலவர்களால் பாடப்பட்டிருக்கும். நற்றினை
157ங்கிறது புறநானூறு பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை. 205ங்கிறது குறுந்தொகை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை தான் இந்த 205 குறுந்தொகை. அடுத்தது வினாயன் 55. 55வது நாள உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பெற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற பாடலடி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 55. சரியான விடை எதுனா புறநானூறுல தான் இடம்பெற்றிருக்கும். புறநானூரில் இடம்பெற்றக்கூடிய வரிதான் இது. உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பெற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடியிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னிகுளம் அண்ணாமலையார் தான் காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். காவடி சிந்து பாடுவதில் நல்லவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னிகுளம் அண்ணாமலையார் தான். தமிழ்ல முதல் காவடி சிந்தை பாடியவரும் சென்னிகுளம் அண்ணாமலையார் தான். நம்மளுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் பில இருக்கக்கூடியதான். ஈரோடு தமிழன்மன் யாருன்னா விடிவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் தான் ஈரோடு தமிழன்மன். விடிவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் ஈரோடு தமிழன்பன். ஏற்கனவே பார்த்திருக்கோம். பாரதியார் வந்து மகாகவி பாரதியார் என்று அழைக்கலாம். அப்புறம் சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் அழைக்கப்படுவார் தான். வினாயன் 57. பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சுந்தர ராமசாமி தான் எழுதியிருப்பாரு. பசுவையா என்ற புனைப்பெயர்ல கவிதைகள் எழுதினவர். ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு சரியான விடை. இவர் இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு புளிய மரத்தின் கதை என்ற நூலை 1966 எழுதியிருப்பாரு. ஒரு புளிய மரத்தின் கதை. இந்த நூலை எழுதினவரும் சுந்தர ராமசாமி தான். 1966 எழுதியிருப்பாரு. அவர் எந்த நூல்கள் எழுதினாலுமே புனைப்பெயராக வந்து பசுவையா என்ற பெயரை தான் பயன்படுத்துவார். இது மட்டும் இல்லாமல் ஜே சில குறிப்புகள் 1981 எழுதியிருப்பாரு. குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் இந்த நூலை எழுதியிருப்பாரு 1998. சிறுகதைகள்னு பார்த்தோன்னா சுந்தர ராமசாமி சிறுகதைகள் முழு தொகுப்பு அப்படின்னு 2006 வெளியாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டில இருக்கிறது தான். பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய சுந்தர ராமசாமி. அடுத்ததா வினாயன் 58. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் இவ்வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மணிமேகலை தான். மணிமேகலை தான் இந்த வரி இடம்பெற்றிருக்கும். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின். மணிமேகலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா சீத்தலை சாத்தனார். சாத்தான் நன்னூர் புலவன் என்று அழைக்கப்படுபவரும் இந்த சீத்தலை சாத்தனார் தான். இவர் தான் மணிமேகலை ஏற்றிருப்பாரு. மணிமேகலைங்கிறது ஒரு பௌத்த காப்பியம் தான். 50 காப்பியங்களில் பௌத்த காப்பியமானது மணிமேகலை. அதனாலதான் பட்டிமண்டபம் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் அப்படிங்கிறது. அடுத்தது வினாயன் 59. உழத்திப்பாட்டு என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கிய வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. உழத்திப்பாட்டுன்னு எதை சொல்லணும்னா பள்ளி இலக்கியம் தான். ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பள்ளி இலக்கியம் தான் உழத்திப்பாட்டு என்று அழைப்பார்கள். 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று தான் இந்த பள்ளி இலக்கியமும் ஒன்று. இதான் வந்து உழத்திப்பாட்டு என்று அழைக்கக்கூடியது. பிள்ளைத்தமிழ்ங்கிறதுனா இதுவும் 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று பிள்ளைத்தமிழ். கலம்பகம்னா கலம்பகங்கிறது 18 உறுப்புகளை கொண்டது. இதுல களம் 12, பகம் அதில் பாதி 6. இந்த 18 உறுப்புகளை கொண்டதான் அந்த கலம்பகம்னு சொல்றோம். அடுத்தது வினாயன் 60. விஷ்ணுபுரம், கொற்றவை ஆகிய புதினங்களை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விஷ்ணுபுரம், கொற்றவை ஆகிய புதினங்களை எழுதினவர் தான் ஜெயமோகன். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஜெயமோகன் எழுதினதான் விஷ்ணுபுரம், கொற்றவை இதெல்லாம். நம்மளுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 61. இலக்கண குறிப்புல புகழ் பண்புன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு சரியான விடை என்னன்னா வினைத்தொகை தான். முக்காலத்தையும் காட்டுறதால வினைத்தொகைன்னு சொல்றோம். இது என்னன்னா புகழ் பண்பு, புகழ்கின்ற பண்பு, புகழும் பண்பு. அடுத்தா புகழும் பண்பு. அதாவது முக்காலத்தையும் காட்டுறதுனாலதான் இது வந்து வினைத்தொகைன்னு சொல்றோம். காலம் கறந்த பெயரச்சுமே வினைத்தொகைன்னு சொல்லியிருப்பாரு நன்னூலை இயற்றிய பவானி முனிவர். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா 61க்கு ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய தான். புகழ் பண்புங்கிறது வினைத்தொகை தான் குறிக்கும். சரியான விடை ஆப்ஷன் பி தான். அடுத்ததா வினாயன் 62. பெரிய திருமொழி அருளியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 62வது பெரிய திருமொழி அருளியவர் தான் திருமங்கை ஆழ்வார். அவர்களால் அருளப்பட்டது. பெரிய திருமொழி அருளியவர் திருமங்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இந்த 3 ஆழ்வார்களுமே முதல் ஆழ்வார்கள் சொல்லுவாங்க. மொத்தம் ஆழ்வார்கள் எத்தனை பேர்னா 12 பேர். இந்த 12 பேர்ல முதல் ஆழ்வார்கள் யார் சொல்லுவாங்கன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இந்த 3 பேர் தான் முதல் ஆழ்வார்கள் சொல்றோம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, பெரிய திருமொழி அருளியவர் தான் கேட்டிருக்காங்க. திருமங்கை ஆழ்வார் தான். அதே மாதிரி 12 ஆழ்வார்கள்ல ஒரே பெண் ஆழ்வார் யாருன்னா ஆண்டாள் தான். ஒரே பெண் ஆழ்வார். ஆண்டாள் இவங்க தான் வந்து நாச்சியார் திருமொழி அருளியவர். இது மட்டும் இல்லாமல் திருப்பாவை அருளியவர் ஆண்டாள் தான். நம்மளுக்கு சரியான விடை வந்து வினாயன் 62க்கு ஆப்ஷன் டி தான்.
அடுத்தது விநாயகன் 63ல சீரா புராணம் எத்தனை பாடல்களை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. சீரா புராணம் 5027 பாடல்களை கொண்டது. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியதான் சரியான விடை. 5027 பாடல்களை கொண்டதான் சீரா புராணம். சிலப்பதிகாரம்ங்கிறது 5001 அடிகளை கொண்டதான் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரங்கிற நூல் இளங்கோடிகளால் இயற்றப்பட்டது. 5001 அடிகளை கொண்டதான் அந்த சிலப்பதிகாரம். அடுத்தது இந்த 1452 என்னன்னா தமிழ் மொழியினுடைய உபநிடதமான தாய்மானவர் பாடல்கள் வந்து 1452 கொண்டதான் இந்த 1452 கொண்டது இந்த தாய்மானவர் பாடல்கள். அடுத்தது விநாயகன் 64 சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போர் தான் வந்து குறவர்னு சொல்றோம். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியதான் சரியான விடை. 64 என்னன்னா இது 64ல ஆசிரியர்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. அதாவது பேரிலக்கியம் கற்பிப்போர் வந்து ஆசிரியர்னு சொல்றோம். பேரிலக்கியம் கற்பிப்போர். இதுல சான்றோர்கள்ங்கிறது என்னன்னா செயல்களை சீர்தூக்கி பார்க்கும் அவைதான் சான்றோர்கள்னு சொல்றோம். அடுத்தது கணக்காயர் அப்படிங்கிறது என்னன்னா எழுத்தும் இலக்கியமும் அரிச்சொல்லும் கணக்கும் கற்பிப்போர் பேர் தான் நம்ம வந்து கணக்காயர்னு சொல்றோம். இப்போ இதுல சரியான விடை என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போர் தான் கேட்டிருக்காங்க. குறவர் தான் சரியான விடை நம்மளுக்கு விநாயகன் 64. விநாயகன் 65ல திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கமில் சோழபில். இவர் தான் வந்து திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைச்சிருப்பாரு. கால்டுவெல் யாருன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் எழுதியிருப்பாரு. ராபர்ட் கால்டுவெல். ஆயிரத்தி 856 எழுதியிருப்பாரு. FW வாலிஸ் யாருன்னா தென்னிந்திய வரலாறு பத்தி எழுதியிருப்பாரு. தென்னிந்திய மொழி பற்றி ஆய்வு செஞ்சிருப்பாரு. அவர் தென்னிந்திய மொழி பற்றி ஆய்வு செய்தவர் யாருன்னா பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். எப்போ செஞ்சிருப்பாருன்னா 1841. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர் தான் கேட்டிருக்காங்க. கமில் சோழபில் தான். சரியான விடை வந்து ஆப்ஷன் டி. விநாயகன் 66ல இலக்கண குறிப்பு தரேன்னு கொடுத்துருக்காங்க. உருவகை. இதுக்கு இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா உரிச்சொல் தொடர் தான். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. உரிச்சொல்லுக்கான உருபுகள் என்னன்னு பார்த்தோம்னா மா, சால, தவ, நனி, உரு, கடி, தட, இதெல்லாம் வந்து உரிச்சொல்லுக்கான உருபுகள். உரிச்சொல் தொடர் தான் இது. உரு பகைன்னு தான் வந்திருக்கு. ஓகேங்களா. சரியான விடை வந்து உரிச்சொல் தொடர் தான். விநாயகன் 66. வேற்றுமை தொடருங்கிறது எதுல ஆப்ஷன் ஏழு கொடுத்துருக்காங்க. வேற்றுமை உருபுகள் வெளிப்பட்டிருந்தா வேற்றுமை தொடர்னு சொல்லுவோம். ஓமை தொடர்னா ஓம உருபுகள் வெளிப்பட்டிருந்தா ஓமை தொடர். அதாவது போல, போன்ற, போன்று, அன்ன, இன்ன, மான, ஒப்ப இதெல்லாம் வெளிப்பட்டிருந்தா வந்து ஓமை தொடர். வினை தொடர்ங்கிறது வினை ஒரு செயலை வெளிப்படுத்தக்கூடியதான் வினை தொடரா சொல்றோம். நம்மளுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய உரிச்சொல் தொடர் தான் உருபகைக்கு சரியான விடை. அடுத்தது விநாயகன் 67. அகரவரிசை. விநாயகன் 67 அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் கொடுத்துருக்காங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பியில் இருக்கிறது தான் சரியான அகரவரிசையில் இருக்கு. அழகு, இசை, உரிமை, ஏற்றம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது விநாயகன் 68. பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் உள்ளது. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1990ஆம் ஆண்டு செப்டம்பர் 7 தான் தொடங்கப்பட்டிருக்கோம். திருநெல்வேலியில மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். அடுத்தது திருச்சியில என்ன பல்கலைக்கழகம்னா பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இருக்கு. பாரதிதாசன் பெயர்ல திருச்சியில பல்கலைக்கழகம் உள்ளது. இது எப்ப தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1982. 1982ஆம் ஆண்டு ஏப்ரல் 30 தொடங்கப்பட்டது. அடுத்தது வேலூர்ல திருவள்ளூர் பல்கலைக்கழகம் உள்ளது. இது 2002ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. திருவள்ளூர் பல்கலைக்கழகம். அக்டோபர் 16. அடுத்தது கோயம்புத்தூர்ல பாரதியார் பல்கலைக்கழகம் உள்ளது. இது எப்ப தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 11, 1982. பாரதியார் பல்கலைக்கழகம். பிப்ரவரி. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் தான் கேட்டிருக்காங்க. திருநெல்வேலியில் தான் அமைந்துள்ளது. தொடங்கப்பட்டது 1990ஆம் ஆண்டு செப்டம்பர் 7. அடுத்தது விநாயகன் 69.
69ல கலம்பக உறுப்புகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. கலம்பக உறுப்புகள் மொத்தம் எத்தனைன்னா 18 உறுப்புகளை கொண்டதான் கலம்பக உறுப்புகள். இந்த 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல இந்த கலம்பகமும் ஒன்று. களம்ன்றது என்னன்னா களம் 12, பகம்ங்கிறது என்னன்னா அதுல பாதி 6. இது ரெண்டும் சேர்ந்தா 18 உறுப்புகளை கொண்டதான் அந்த கலம்பகங்கிறது. சரியான விடை வந்து ஆப்ஷன் சில தான் இருக்கு நம்மளுக்கு 18. அடுத்தது வினாயன் 70. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற புதுவை அரசின் தமிழ்த்தாழ் வாழ்த்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. புதுச்சேரி அரசினுடைய தமிழ்த்தாழ் வாழ்த்தை இயற்றியவர் யாருன்னா பாரதிதாசன் தான் இயற்றியிருப்பாரு. பாரதிதாசன் புதுவையில் பிறந்தவர் தான். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படிங்கிறது புதுச்சேரி அரசனுடைய வாழ்த்து பாடல், அது தமிழ்த்தாழ் வாழ்த்து. அடுத்தது வினாயன் 71. திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என்று போற்றப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. குற்றால குறவஞ்சி தான் வந்து கவிதை கிரீடமாக போற்றப்படுகிறது. திரிகூட ராசப்ப கவிராயனுடைய கவிதை கிரீடம் என்பது எதுனா குற்றால குறவஞ்சி தான். இவர் எங்க பிறந்தாருன்னு பார்த்தோம்னா திரிகூட ராசப்ப கவிராயர் மேலகரம் என்னும் ஊரில் பிறந்திருப்பார். மேலகரம். இந்த குற்றால குறவஞ்சி எதை பற்றி கூறுதுன்னா திருக்குற்றாலம் என்ற ஊரினுடைய சிறப்பை பற்றி கூறக்கூடியதான் இந்த குற்றால குறவஞ்சிங்கிறது நூல். அடுத்தது வினாயன் 72. உமரப்புலவரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தோன்னா வள்ளல் சீதக்காதி தான் ஆதரிச்சிருப்பார். உமரப்புலவரை ஆதரித்தவர் யாருன்னா வள்ளல் சீதக்காதி. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. கம்பரை ஆதரித்த வள்ளல் தான் சடையப்ப வள்ளல். கம்பரை ஆதரித்தவர் தாம் இயற்றிய கம்பராமாயணத்துல ஒவ்வொரு 1000 பாடலுக்கும் கம்பரை வந்து சடையப்ப வள்ளலை வாழ்த்தி பாடியிருப்பார் ஒரு பாடல். சடையப்ப வள்ளல். நலவெண்பா என்ற நூலின் ஆசிரியர் தான் புகழேந்தி புலவர். புகழேந்தி புலவரை ஆதரித்தவர் தான் இந்த சந்திரன் சுவர்க்கி. புகழேந்தி புலவரை ஆதரித்தவர் சந்திரன் சுவர்க்கி. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா உமரப்புலவரை ஆதரித்த வள்ளல் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய வள்ளல் சீதக்காதி தான் சரியான விடை. வினாயன் 72க்கு. அடுத்தது வினாயன் 73. பொருந்தாத இணையை தேர்வுன்னு கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளம்ல இதுல பொருந்தாத இணை எதுன்னு பார்த்தோன்னா அடவினா வந்து உலகம்னு கொடுத்துருக்காங்க. அடவினா வந்து உலகம் இல்ல காடு, காட்டை குறிக்கக்கூடியதான் அடவின்னு சொல்றோம். அப்ப இதுதான் இதுல பொருந்தல. மற்ற எல்லாமே சரியா தான் இருக்கு. வரைனா மலையை குறிக்கும், வதுமைனா திருமணம், கோன்னா அரசனை குறிக்கக்கூடியது. அப்ப நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க. வினாயன் 73க்கு ஆப்ஷன் டி. அடுத்தது வினாயன் 74. வினாயன் 74ல திருக்குறளின் சிறப்பினை விளக்க பல புலவர்கள் பாடிய பாடல்களால் தொகுக்கப்பட்ட நூலின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளின் சிறப்புக்கு உருவக்கூடிய நூல் என்னன்னா திருவள்ளுவ மாலை தான். இந்த திருவள்ளுவ மாலைங்கிற நூல் என்னன்னா 55 பாடல்கள் கொண்டுள்ளது. 55 பாடல்கள். எத்தனை பேர் பாடியிருப்பாங்கன்னா 53 புலவர்களால் பாடப்பட்டது தான். இது திருக்குறளினுடைய பெருமையை பேசக்கூடிய நூல் தான் திருவள்ளுவ மாலை. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடியது தான். அடுத்தது வினாயன் 75 கொடுத்துருக்காங்க. அகநானூற்றில் பாலைத்திணை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. பாலைத்திணை பாடல்களை எவ்வாறு தொகுத்திருப்பாங்கன்னா ஒற்றைப்படை எண்கள்ல தான் வரும். அதாவது ஆப்ஷன் சி தான். 1, 3, 5, 7 இது எல்லாமே வந்து பாலைத்திணை குறிக்கக்கூடிய பாடல்கள் தான். இந்த 2, 8, 18 அதாவது 2, 8 எல்லாம் இந்த மாதிரி வந்ததுன்னா இது வந்து குறிஞ்சி திணை பாடல்கள். மொத்தம் எத்தனை இருக்குன்னா 80 பாடல்களை கொண்டது தான் இது வந்து குறிஞ்சி. 2, 8 எல்லாம். அடுத்தது 6 எல்லாம் 6, 16 இந்த மாதிரி வரும். 6, 16, 26 6 6 வரது எல்லாமே மருதத்தினருக்கான பாடல்கள். மருதம். அடுத்தது 4 எல்லாம் 4, 14 இந்த மாதிரி வரும். இது என்ன நிலத்தை குறிக்கக்கூடியதுன்னா முல்லை நிலத்திற்கான பாடல்கள். அது 10 எல்லாம் 10, 20 அந்த மாதிரி வரும். 10, 20 இந்த மாதிரி வந்த பாடல்லாம் நெய்தல் திணைக்கான பாடல்கள். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா கேட்டிருக்காங்க பாலைத்திணை பாடல்கள் தான் கேட்டிருக்காங்க. 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரியான வரும். மொத்தம் அகநானூறுங்கிறது 400 பாடல்களை கொண்டது. 145 புலவர்களால் பாடப்பட்டது அந்த அகநானூறுங்கிறது. அடுத்தது வினாயன் 76. வினாயன் 76 சரியான எண்ணிடையை தெரிவிச்சேகன் கொடுத்திருக்காங்க. 1 கூட்டல் ஐயம் இதை சேர்த்து எழுதணும்னா ஓர் ஐயம் அதான் சரியான விடை. ஆப்ஷன் டில இருக்கிறது தான் சரியான விடை. அதாவது உயிர் எழுத்திற்கு முன்னாடி ஓர் என்ற எழுத்து சேர்க்கணும். உயிர் எழுத்துக்கு முன் உயிர் முன் வந்த ஓர் என்ற எழுத்து சேர்க்கணும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு என்ற எழுத்து சேர்க்கணும். உயிர்மை முன். அப்ப நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா ஐயங்கிறது உயிர் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் என்ற எழுத்து சேர்த்திருக்கோம். இதுதான் சரியான விடை. ஓர் ஐயம் என்பது தான் நம்மளுக்கான விடை. அடுத்தது வினாயன் 77.
திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் டேஷ்னு கேட்டிருக்காங்க. திருநாவுக்கரசர் எங்க பிறந்தாருன்னு பார்த்தோம்னா திருவாமூரில் பிறந்தார். கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவாமூர்ல பிறந்திருப்பாரு திருநாவுக்கரசர். 12 திருமுறைகள்ல 4, 5, 6ஆம் திருமுறை அருளியவர் தான் அப்பர் என்கிற திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசருக்கு அப்பர் என்று பெயரிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா திருஞான சம்பந்தர் தான் அப்பர் என்ற பெயரிட்டிருப்பாரு. இவர் பிறந்த ஊர் தான் திருவாமூர், கடலூர் மாவட்டத்தில் உள்ளது. திருவாதவூரில் பிறந்தவர் யாருன்னா மாணிக்க வாசகர் தான் பிறந்திருப்பார். மாணிக்க வாசகர் 12 திருமுறைகள்ல 8ஆம் திருமுறை அருளியவர் தான் மாணிக்க வாசகர். மதுரை அருகே இருக்கக்கூடிய திருவாதவூரில் பிறந்திருப்பார். இவர் தான் திருப்பெருந்துறை என்ற ஊர்ல ஆவுடையார் கோவிலை கட்டியவரும் மாணிக்க வாசகர் தான். இங்கதான் அவர் வந்து சிவபுராணம் பாடியிருப்பார். அடுத்தது ஆப்ஷன் சில என்ன கொடுத்துருக்காங்க, திருவக்கா கொடுத்துருக்காங்க. இது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தான் திருவக்கா. இங்க பிறந்தவர் தான் வந்து பொய்கை ஆழ்வார். 12 ஆழ்வார்கள்ல ஒருவரான பொய்கை ஆழ்வார் பிறந்தவர் தான் காஞ்சிபுரம் அருகே இருக்கக்கூடிய திருவக்கா. சீர்காழி, சீர்காழியில தான் திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர். திருஞான சம்பந்தர் இங்க தான் பிறந்திருப்பாரு. 1, 2, 3 இந்த 3 திருமுறைகளையும் அருளியவர் யாருன்னா சீர்காழியில் பிறந்த திருஞான சம்பந்தர் தான். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய திருவாமூர் தான் சரியான விடை. அடுத்தது விநாயகன் 78. வேற சோழியம் பாடியவர் யாருன்னு கேட்கறாங்க. வேற சோழியம் யார் பாடியிருப்பாங்கன்னா புத்தமித்திரரால் பாடப்பட்டது தான். ஆப்ஷன் சி தான் சரியான விடை விநாயகன் 78க்கு. காசி காண்டம் எழுதியவர் தான் அதிவேர ராம பாண்டியர். காசி காண்டம். ஆண்டாள் வந்து திருப்பாவை அருளியிருப்பாங்க. நாச்சியார் திருமொழி, திருப்பாவை இதெல்லாம் ஆண்டாள் அருளியது. பன்னீர் ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் தான் ஆண்டாள். அடுத்தது விநாயகன் 79. புரட்சி கவி எனும் குறுங்காவியத்தை ஏற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விநாயகன் 79 சரியான விடையா பாரதிதாசன் தான் எழுதியிருப்பாரு. புரட்சி கவி எனும் குறுங்காவியம் பாரதிதாசன். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. தேசிய கவி என்று அழைக்கப்படுபவர் தான் பாரதியாரு. அடுத்ததா தாராபாரதி வந்து கவிநாயர் என்று அழைக்கப்படுபவர் தான் தாராபாரதி. அடுத்தது விநாயகன் 80. யா என்னும் சிற்றிதையை நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விநாயகன் 80 சரியான விடை என்னன்னா மதுசூதனன் என்பவரால் நடத்தப்பட்டதான் அந்த சிற்றிதை யா என்ற சிற்றிதை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. எழுத்து என்ற இதை நடத்திருப்பாரு சீசு செல்லப்பா. எழுத்து என்ற இதை நடத்திருப்பாரு. வரதராஜலு நாயுடு யாருன்னா இவர் வந்து தமிழ்நாடு என்ற பத்திரிகையினுடைய நிறுவனர். இவர் தான் தமிழ்நாடு என்ற பத்திரிகையை நடத்திருப்பாரு. இந்த வரதராஜலு நாயுடு தான் நீதி கட்சியின் மூளை அறிஞர் அண்ணா என்று குறிப்பிட்டவரும் இந்த வரதராஜலு நாயுடு தான். அடுத்தது பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் என்னன்னா 3 இதழ்கள் நடத்திருப்பாரு. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். இந்த 3 இதழ்களுமே பாவலரேறு பெருஞ்சித்திரனால் நடத்தப்படுது. நம்மளுக்கு விநாயகன் 80க்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய மதுசூதனன் என்பவரால் நடத்தப்பட்டதான் யா எனும் சிற்றிதழ். அடுத்தது விநாயகன் 81. விநாயகன் 81ல ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னா புலவரேறு அருமதி தென்னகன் என்பவரால் எழுதப்பட்டதான் இந்த ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ். இந்த ஆனந்தரங்கர் என்பவர் யாருன்னு பார்த்தோம்னா இவர் வந்து நாட்குறிப்புகள் எழுதுவதில் வல்லவர். இவர் இந்தியாவின் பெப்பிஸ் என்று அழைக்கப்படுகிறார். ஆனந்தரங்கர் தான் இந்தியாவினுடைய பெப்பிஸ். அடுத்தது விநாயகன் 82. விநாயகன் 82. பீலிபை சாகாடும் அச்சரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி யாதுன்னு கேட்டிருக்காங்க. பிரிது முயதல் அணி தான். அதாவது மயிலிறகே ஆனாலும் அளவுக்கு மீறினால் என்ன ஆகணும் அந்த அச்சு முறிஞ்சு விடும். அதுதான் இந்த திருக்குறள் கூறுகிறது. பிரிது முயதல் அணி தான் சரியான விடை. விநாயகன் 82க்கு ஆப்ஷன் டி. அடுத்தது விநாயகன் 83ல விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ இவ்வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவங்கிறது திருமுருகாற்றுப்படையில் தான் வரும். அந்த வரி குறிஞ்சி நில கடவுளை பத்தி குறிப்பிடப்படுகிறது. திருமுருகாற்றுப்படை யார் எதுன்னு பார்த்தோம்னா நக்கீரர்களால் இயற்றப்பட்டதான் இந்த திருமுருகாற்றுப்படை. நக்கீரர் வந்து 10 பாட்டுல திருமுருகாற்றுப்படை மற்றும் நெடுநல்வாடை இந்த 2 நூலுமே அவர் எழுதத்தான். நக்கீரரால் எழுதப்பட்டதான் நெடுநல்வாடியம்.
சிறுபான்றாற்றுப்படை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா நல்லூர் நத்தத்தனார் எழுதியிருப்பாரு. சிறுபான்றாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார். பெரும்பான்றாற்றுப்படை என்ற நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கனினார். கடியலூர் உருத்திரங்கனாரால் எழுதப்பட்டதான் பெரும்பான்றாற்றுப்படை. 500 அடிகளை கொண்டது. திருமுருகாற்றுப்படை 188 அடிகளை கொண்டது. அடுத்தது விநாயகன் 84. தேசிய கவி என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தேசிய கவின்னு யாரை சொல்றோம்னா பாரதியார் தான். மகாகவி பாரதியார் தான் தேசிய கவி என்று போற்றப்படுபவர். புரட்சி கவினா தான் பாரதிதாசன் புரட்சி கவின்னு சொல்லுவோம். பாவலரேர் என்று அழைக்கப்படுபவர் தான் பெருஞ்சித்திரனார். பாவலரேர் இவர் சேலம் மாவட்டத்தில் பிறந்திருப்பாரு. பாவலரேர் பெருஞ்சித்திரனார். அடுத்தது விநாயகன் 85. இலக்கண குறிப்பு தருகன்னு கொடுத்திருக்காங்க. இலக்கண குறிப்புல தொன்மக்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு சரியான விடை என்னன்னா பண்பு தொகை தான். இதை எப்படி எழுதலாம்னா தொன்மக்கள், தொன்மை கூட்டல் மக்கள். தொகைன்னு வந்தாலே மறைந்து வந்து பொருள் தந்துச்சுன்னா தொகைன்னு சொல்றோம். இங்க என்ன மறைஞ்சு வந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஆன அல்லது ஆகிய இந்த 2 உருபுகள் ஏதேனும் ஒன்று மறைந்து வந்தால்தான் அது வந்து பண்பு தொகையா வரும். தொகை தொன்மையான மக்கள் அல்லது தொன்மையாகிய மக்கள்னு சொல்லலாம். நமக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ தான். விநாயகன் 85க்கு வினைத்தொகைங்கிறது இதுல முக்காலத்தையும் காட்டுறதா வினைத்தொகை. இதுக்கு உதாரணம் பார்த்தோன்னா வீசு காற்று. இது உதாரணமா சொல்லலாம். வீசு காற்றுனா வீசுகின்ற காற்று, வீசும் காற்று, வீசிய காற்று. முக்காலத்தையும் காட்டத்தால முக்காலத்தையும் குறிக்கும். அதனால இது வந்து வினைத்தொகைன்னு சொல்றோம். காலம் கறந்த பெயரச்சுமே வினைத்தொகைன்னு சொல்லியிருப்பாரு நன்னூலை இயற்றிய பவனந்தி முனிவர். ஓமை தொகைங்கிறது எதுல ஓம உருபுகள் மறைந்து வந்து பொருள் தந்ததுன்னா அது வந்து ஓமை தொகைன்னு சொல்றோம். அந்த ஓம உருபுகள் என்னன்னு பார்த்தோம்னா போல, போன்ற, போன்று, அன்ன, இன்ன, ஒப்ப, மான, உரை, எதன இந்த மாதிரியான உருபுகள்லாம் மறைந்து வந்து பொருள் தரும். வேற்றுமை தொகைங்கிறது வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்து பொருள் தந்ததுன்னா அது வந்து வேற்றுமை தொகை. இந்த ஐயால் கூ இன் அது கண், அது முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமை மட்டும் உருபுகள் இருக்காது. 2ஆம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை வரைக்கும் உருபுகள் உண்டு. இந்த உருபுகள் வந்து மறைந்து வந்து பொருள் தந்ததுன்னா அது வந்து வேற்றுமை தொகைன்னு சொல்றோம். அடுத்தது விநாயகன் 86. விநாயகன் 86 என்ன கொடுத்திருக்காங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கொடுத்திருக்காங்க. தமிழ் மொழியினுடைய உபநிடதம் எதை சொல்றோம்னா தாயுமானவர் பாடல் தான் சொல்றோம். தாயுமானவர் பாடல்கள் எத்தனை கொண்டதுன்னு பார்த்தோம்னா 1452 பாடல்கள் கொண்டது அந்த தாயுமானவர் பாடல்கள். இவர் எங்க பிறந்தாருன்னா திருமறைக்காட்டுல பிறந்திருப்பாரு. வேதாரண்யம், அதாவது நாகை மாவட்டம் வேதாரண்யத்துல பிறந்திருப்பாரு. இதுதான் வந்து நம்ம தமிழ் மொழியினுடைய உபநிடதமா சொல்றோம் தாயுமானவர் பாடல. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க திருப்பாவை கொடுத்துருக்காங்க. இது யார் எதுனா ஆண்டாள் என்பவரால் எழுதப்பட்டது தான். 12 ஆழ்வார்கள் ஒரே பெண் ஆழ்வார் தான் ஆண்டாள். இவங்க எழுதினதான் இந்த திருப்பாவை. இது மட்டும் இல்லாமல் நாச்சியார் திருமொழி எழுதியிருப்பாங்க. அடுத்ததா திருவாழ்மொழி. இது யார் எதுனா திருவாழ்மொழி நம்மாழ்வாரால் எழுதப்பட்டது. 10ஆம் நூற்றாண்டு வாழ்ந்தவர் தான் இந்த நம்மாழ்வார். இவர் என்னதான் திருவாழ்மொழி. பெரிய திருமொழி இது திருமங்கை ஆழ்வாரால் இயற்றப்பட்டதுதான். திருமால் மீது பாடப்பட்டிருக்கோம் இந்த பெரிய திருமொழி. திருமங்கை ஆழ்வார். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா விநாயகன் 86க்கு ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய தாயுமானவர் பாடல்கள் தான் தமிழ் மொழியினுடைய உபநிடதம். அடுத்தது விநாயகன் 87. தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று உலகோரால் பாராட்ட பெறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மாதின் இனிய உயர்நிலை எதை சொல்றோம்னா திருக்குறள் தான். ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய திருக்குறள் தான் தமிழ் மாதின் இனிய உயர்நிலைன்னு சொல்றோம். திருவள்ளுவரால் ஏற்றப்பட்டது. இவர் திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் என்னன்னு பார்த்தோம்னா கிமு 31 தான் வரும். கிறித்து பிறப்புக்கு முன் 31 தான் அவருடைய காலமாக கணக்கிடப்படுகிறது. அடுத்து சிலப்பதிகாரம் வந்து இளங்கோவடிகள் எழுதியிருப்பாரு. இது 5001 அடிகளை கொண்டதான் சிலப்பதிகாரம். 5001 அடிகள். அடுத்தது விநாயகன் 88. சேவக சிந்தாமணிக்கு உரை கண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 88வது சரியான விடை நச்சினார்க்கனியார் தான் உரை கண்டிருப்பாங்க. சேவக சிந்தாமணிக்கு உரை கண்டவர். சேவக சிந்தாமணி அருளியவர் யாருன்னு பார்த்தோம்னா திருத்தக்க தேவர் தான் எழுதியிருப்பாரு. சேவக சிந்தாமணி 50 பெருங்காப்பியங்கள் ஒன்றுதான் இந்த சேவக சிந்தாமணி. எழுதினவர் வந்து திருத்தக்க தேவர். இதுக்கு உரை கண்டவர் தான் கேட்டிருக்காங்க நச்சினார்க்கனியார். ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய நச்சினார்க்கனியார் தான் சரியான விடை விநாயகன் 88க்கு. அடுத்தது விநாயகன் 89. தினவர்த்தனமானி என்னும் இதையை நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 89வது சரியான விடை என்னன்னா பெர்சிவல் பாதிரியாரால் நடத்தப்பட்டதான் இந்த தினவர்த்தனமானி என்னும் இதையை நடத்தியவர் பெர்சிவல் பாதிரியார். ஆப்ஷன் சியில் இருக்கிறதா சரியான விடை. அடுத்தது விநாயகன் 90. சிறுகதை மன்னர் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ விருதாசலம் தான்.
புதுமை பித்தனுடைய இயற்பெயர் தான் சூர்தாசலம். இவர் எங்க பிறந்திருப்பாருன்னா கடலூர் மாவட்டத்துல பிறந்திருப்பார். கடலூர் மாவட்டத்துல திருப்பாதிரி புலியூர் என்ற இடத்துல பிறந்திருப்பாரு. சரியான விடை ஆப்ஷன் ஏ தான். சுப்பிரமணியம் யாருன்னா பாரதியாருடைய இயற்பெயர் தான் சுப்பிரமணியம். ரங்கராஜன், சுஜாதாவினுடைய இயற்பெயர் ரங்கராஜன். சுப்புரத்தினம்ங்கிறது பாரதிதாசனுடைய இயற்பெயர் பாரதிதாசன். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா விநாயகன் 90க்கு ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது விநாயகன் 91. விநாயகன் 91ல முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழை பாடியவர் யாருன்னு கேட்கறாங்க. குமரகுருபரர் தான் முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் பாடியிருப்பாரு. இவர் திருப்பனந்தாள் மற்றும் காசியில மடம் நிறுவியிருப்பாரு. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் டி தான். குமரகுருபரால் எழுதப்பட்டதான் முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ். இது மட்டும் இல்லாமல் கைலை கிளம்பகம் போன்றவற்றையும் இவர் எழுதியிருப்பார். காசி கிளம்பகம், கைலை கிளம்பகம் இதெல்லாம். அடுத்தது பரஞ்சோதி முனிவர் யாருன்னா திருவிளையாடல் புராணம் அறியவர் தான் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணம். அடுத்தது ஜெயங்கொண்டார். இவர் யாருன்னா கலிங்கத்து பரணி இயற்றியவர் தான் ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணி. இந்த கலிங்கத்து பரணிங்கிறது தமிழில் தோன்றிய முதல் பரணி இலக்கியம் தான். இந்த பரணிங்கிறது என்னன்னா 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்றுதான் பரணி. தமிழினுடைய முதல் பரணி இலக்கியம் வந்து கலிங்கத்து பரணி தான். ஜெயங்கொண்டாரால் ஏற்றப்பட்டது. இவர் வாழ்ந்த காலம் 12ஆம் நூற்றாண்டு. சேக்கியார் என்ன நூல் எழுதியிருப்பாருன்னா பெரிய புராணம் அருளியவர். திருத்தொண்டர் புராணம் என்ற பெயரில் எழுதியிருப்பாரு. இதன் பெருமையை கருதி பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. பெரிய புராணம் அருளியவர் தான் சேக்கியார் பெருமான். அடுத்தது விநாயகன் 92. இலக்கண குறிப்பு தரன்னு கொடுத்துருக்காங்க. செந்தமிழ். இதுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னா பண்பு தொகை தான். இது எப்படி பிரிச்சு எழுதலாம்னா செம்மை கூட்டல் தமிழ். இதுல ஏன் தொகைன்னு சொல்றேன்னா ஏதோ ஒரு உறுப்பு வந்து மறைந்து வந்து பொருள் தரும், அதனாலதான் இது வந்து தொகைன்னு சொல்றோம். ஆன அல்லது ஆகிய இந்த 2 உறுப்புகள் ஏதேனும் மறைந்து வந்து பொருள் தந்ததுன்னா இது வந்து பண்பு தொகை. செம்மையான தமிழ் அல்லது செம்மையாகிய தமிழ்னு சொல்லலாம். சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பண்பு தொகை தான். செம்மைங்கிறது பண்பை குறிக்கிறது. அதாவது வண்ணம், வடிவம், அளவு, சுவை, நிறம் இது எது குறித்தாலும் அது பண்பை தான் குறிக்கும். அதனால இது வந்து பண்பு தொகை. அடுத்தது விநாயகன் 93. முடியரசன் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. முடியரசன் இயற்றிய நூல்கள்ல பொருந்தாதது எதுன்னா சுவரும் சுண்ணாம்பும். இது மட்டும் தான் பொருந்தாதது முடியரசன் இயற்றிய நூல்கள்ல. இந்த வீரகாவியம், காவியப்பாவை, பூங்கொடி இது எல்லாமே வந்து முடியரசன் இயற்றிய நூல்கள் தான். முடியரசனுடைய இயற்பெயர்னு பார்த்தோன்னா துரைராசு தான். அவர் இயற்றிய நூல்ல பொருந்தாததான் கேட்டிருக்காங்க. சுவரும் சுண்ணாம்பும் தான். சுவரும் சுண்ணாம்புங்கிறது இதுல பொருந்தாது. அடுத்தது விநாயகன் 94. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விநாயகன் 94. சரியான விடை அப்பர். திருநாவுக்கரசர் தான் அப்பர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த அப்பர் என்ற பெயர் யார் வச்சிருப்பாருன்னா திருஞான சம்பந்தர் என்பவரால் அழைக்கப்பட்டதான் இந்த அப்பர் என்ற பெயர். என் கடன் பணி செய்து கிடப்பதுங்கிறது. இது ஒரு 12 திருமுறைகள்ல 4, 5, 6 திருமுறை அருளியவர் அப்பர் என்கிற திருநாவுக்கரசர் தான். முதல் 7 திருமுறை தான் தேவாரமாக தொகுத்திருப்பாரு நம்பியாண்டார் நம்பி. இந்த திருஞான சம்பந்தர் முதல் 3 திருமுறை அருளியவர். சுந்தரர் யாருன்னா 7ஆம் திருமுறை அருளியவர். அடுத்த திருமூலர் 12 திருமுறைகள்ல 10ஆம் திருமுறை அருளியவர் தான். திருமூலர் எதுனா திருமந்திரம். இவர் வந்து ஆதிசித்தர் என்றும் அழைக்கப்படுகிறார். தமிழ் 3000 என்று அழைக்கக்கூடிய நூல் எதுனா திருமந்திரம் தான். 12 திருமுறைகள்ல 10ஆம் திருமுறை அருளியவர் தான் இந்த திருமூலர். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா என் கடன் பணி செய்து கிடப்பதுங்கிறது அப்பர் என்பவரால் சொல்லப்பட்டதுதான். அடுத்தது விநாயகன் 95. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான்கண் படின். இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. அற்றுன்னு வந்திருக்கு. அற்றுன்னு வந்தாலும் இது ஓமை அணி தான். ஓம உருபுகள் தான் வெளிப்பட்டிருக்கிறதுல, அதனால இது வந்து ஓமை அணி. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓம உருபுகள் என்னன்னு பார்ப்போம். போல, போன்ற, போன்று இந்த மாதிரியான உருபுகள் தான். போன்று, போல, அற்று, தற்று இந்த மாதிரியான உருபுகள்லாம் வந்து வெளிப்பட்டிருந்தாலும் அது வந்து ஓமை அணி தான். சரியான விடை விநாயகன் 95க்கு ஆப்ஷன் பி தான். அடுத்தது விநாயகன் 96. இலக்கண குறிப்பு தருகன்னு கொடுத்துருக்காங்க. எரிவாள். இதுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தோன்னா வினைத்தொகை தான். இது எப்படி சொல்றோம்னா எரிகின்ற வாள், எரியும் வாள், எரிந்த வாள் முக்காலத்தை காட்டுறதால இது வந்து வினைத்தொகைன்னு சொல்றோம். ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு சரியான விடை விநாயகன் 96. அடுத்தது விநாயகன் 97. மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை கண்ணதாசன் தான். இவருடைய இயற்பெயர் தான் முத்தையா. மாற்றம் எனது மானிட தத்துவம் சொல்லியிருப்பாரு. முத்தையா என்ற இயற்பெயரை கொண்டவர் தான் கண்ணதாசன். இவர் சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டியில் பிறந்திருப்பாரு. இவர் கனமுத்தையா என்றும் அழைப்பார்கள். பாரதிதாசன் எங்க பிறந்தார்னா புதுச்சேரியில பிறந்திருப்பாரு. புதுச்சேரி பிறப்பு.
அடுத்தது பாரதியார் வந்து எட்டயபுரத்துல பிறந்திருப்பாரு. வினாயன் 98. திருவாசகத்தை முழுமையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திருவாசகத்தை முழுமையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் தான் ஜியு போப், ஜார்ஜ் யூக்லே போப் பண்றோம். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசத்துக்கு உருகார் என்பது தான் முதுமொழி. நம்மளுக்கு சரியான விட என்னன்னா ஆப்ஷன் சீல இருக்கிறது தான். ஜியு போப் தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு திருவாசகத்தை. திருவாசங்கிறது மாணிக்க வாசகரால் அருளப்பட்டது தான். 12 திருமுறைகள் 8ஆம் திருமுறையில் இருப்பதான் திருவாசகங்கிறது. இந்த திருவாசகத்துல 51 பதிகம் கொண்டது. 51 பதிகம், 652 பாடல்கள் கொண்டது. 51 பதிகம், 658 பாடல்கள். மொத்தம் இந்த 658 பாடல்கள்ல 38 சிவத்தலங்கள் பற்றி பாடியிருப்பாரு. 38 சிவத்தலம் பாடப்பட்டதான் இந்த திருவாசகம். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா ஜியு போப் தான். அடுத்தது ஈராஸ் பாதிரியார். இவர் யாருன்னா, இவர் வந்து மொழியியல் வரலாற்று ஆசிரியராக இருந்தவர் தான் இந்த ஈராஸ் பாதிரியாருங்கிறது. FW எலிஸ்னா பிரான்சிஸ் ஒயிட் எலிஸ். இவர் வந்து தென்னிந்திய மொழிகள் பற்றி ஆய்வு செஞ்சிருப்பாரு 1841ஆம் ஆண்டு. அடுத்தது வினாயன் 99. உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் இக்குறளில் பயின்று வந்துள்ள நயத்தை சுட்டுகன்னு கொடுத்திருக்காங்க. இதுல என்னன்னா, முதல் அடியினுடைய 2ஆம் எழுத்தும் 2ஆம் அடியினுடைய முதல் சீரனுடைய 2ஆம் எழுத்தும் ஒன்றி வருது. அதாவது இது வந்து எதுகை தான், அடி எதுகை தான். இது சரியான விடை வந்து ஆப்ஷன் டி தான். அடி எதுகை ஒன்றி வந்துள்ளது. சரியான விடைங்கிறது ஆப்ஷன் டி. அடுத்தது வினாயன் 100. குறிஞ்சி நிலத்திற்குரிய ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. குறிஞ்சி நிலத்திற்குரிய ஊர் வந்து சிறுகுடி தான். ஆப்ஷன் பி தான் சரியான விடை வினாயன் 100. தமிழில் 100 வினாக்களுக்கான கலந்துரையாடல் நிறைவேற்றது. நன்றி, வணக்கம். அடுத்தது பொது அறிவுக்கான வினாவலை கலந்துரையாடல் தொடரும்.